about Gauss Law. Electrostatics அப்படினாலே ரெண்டு laws தான் most important. First one Coulomb's law, second one Gauss law. Gauss law ரொம்ப இம்பார்ட்டன்டான அதே சமயம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். 12th ஸ்டாண்டர்டில் Gauss law இல்லாத கொஸ்டின் பேப்பரே பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு Gauss law most important. ஃபர்ஸ்ட் யூனிட்டில் Gauss law வந்து கொஸ்டின் கேட்காம இருக்கவே மாட்டாங்க. ஓகே, இப்போ டாப்பிக்கில் போகலாம். Gauss lawனா என்னென்னு பார்க்கலாம். ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் ப்ளஸ் Q சார்ஜை கன்சிடர் பண்ணிக்கிறோம். இந்த பாசிட்டிவ் சார்ஜ் ப்ளஸ் Q சார்ஜை சரௌண்ட் பண்ணி ஒரு இமேஜினரி ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் எடுத்துக்கிறோம். இந்த இமேஜினரி ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் தான் காசியன் சர்ஃபேஸ். இந்த பாசிட்டிவ் சார்ஜ் ப்ளஸ் Qவை சரௌண்ட் பண்ணி நம்ம எடுத்திருக்க சர்ஃபேஸ் ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸாக இருக்கிறதுனால அதை ஸ்பெரிக்கல் காசியன் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லலாம். அதோட ரேடியஸ் ஆர் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் கன்சிடர் பண்ணுவோம். ஸோ பாசிட்டிவ் சார்ஜை சரௌண்ட் பண்ணி நிறைய எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் இருக்கும். பாசிட்டிவ் சார்ஜுங்கிறதுனால எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் அவுட்வர்ட் டைரக்ஷனில் இருக்கும். இந்த ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸில் ஒரு வெரி ஸ்மால் ஏரியாவை கன்சிடர் பண்ணிக்கிறோம். அந்த ஸ்மால் ஏரியா தான் DA. இந்த ஸ்மால் ஏரியாவுக்கு நார்மல் வெக்டார் ட்ரா பண்ண போகிறோம். ஸோ நார்மல் வெக்டார்னா அந்த ஏரியாவுக்கு பர்பண்டிகுலராக ஒரு வெக்டார் ட்ரா பண்ணணும், அதான் நார்மல் வெக்டார். ஸோ அந்த ஏரியாவுக்கு பர்பண்டிகுலராக ஒரு வெக்டார் ட்ரா பண்ணுறோம், அதான் n கேப். இந்த சர்ஃபேஸ் ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸ். ஸோ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் ஃபார் க்ளோஸ்டு சர்ஃபேஸ் ஃபார்ம்லாம் என்ன? phi E is equal to closed integral of E vector dot dA vector. இந்த ஃபார்முலாவை ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் ஃபார் க்ளோஸ்டு சர்ஃபேஸஸ் டாப்பிக்கில் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். டாட் ப்ராடக்டில் இருந்தால் காஸ் தீட்டான்னு எழுதுவோம். ஸோ A vector dot B vector is equal to modulus of A vector modulus of B vector into cos theta. So closed integral of E vector dot dA vector is equal to closed integral of E dA cos theta. ஆங்கிள் தீட்டா வேணும். ஸோ இந்த பிக்சரில் ஆங்கிள் தீட்டா எங்கே இருக்குன்னு பார்ப்போம். எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் E வெக்டாரோட டைரக்ஷனும் ஸ்மால் ஏரியாவோட நார்மல் வெக்டார் n கேப்போட டைரக்ஷனும் சேம் லைன்லேயே இருக்குது. எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் டைரக்ஷன் இருக்கிற லைன்லேயே சர்ஃபேஸ் ஏரியாவோட நார்மல் வெக்டார் n கேப்போட டைரக்ஷன் இருக்கிறதுனால சேம் லைன்லேயே ரெண்டுமே இருக்கிறதுனால ஆங்கிள் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 0. ஆங்கிள் பிட்வீன் E வெக்டார் அண்ட் n கேப் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இந்த ஃபார்முலாவில் தீட்டாக்கு பதிலாக 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம்னா cos 0 degree is equal to 1. So pi E is equal to closed integral of E into dA into 1. So the electric flux phi E is equal to closed integral of E dA. E is uniform on the surface of the sphere. So E electric field closed integral வந்து வெளியில் எடுக்கிறோம். The electric flux phi E is equal to E into closed integral of dA. Electric field formula already நமக்கு தெரியும். Electric field E is equal to 1 by 4 by epsilon naught Q by R squared. Closed integral of dA. ஸோ டோட்டல் ஏரியாவே நம்ம சம்மேஷன் பண்ணுறது தான் closed integral of dA அப்படின்னு சொல்லியிருக்கோம். நம்ம இமேஜினரி ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் தான் கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஸ்பியர் ஃபார்முலா 4 pi r squared. ஸோ closed integral of dAக்கு பதிலாக 4 pi r squaredையும் E is equal to 1 by 4 pi epsilon Q by R squared வேல்யூ இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். The electric flux phi E is equal to E வேல்யூ என்ன 1 by 4 pi epsilon naught charge இங்க plus Q divided by R squared into closed integral of dA value 4 pi R squared. So into 4 pi R squared. 4 cancel ஆகிடும், pi cancel ஆகிடும், R squared cancel ஆகிடும். So remaining term pi E is equal to Q divided by epsilon naught மட்டும்தான் இருக்கும். Electric flux phi E is equal to Q by epsilon naught. இதுதான் Gauss law. இந்த கேஸில் பாசிட்டிவ் சார்ஜை சரௌண்ட் பண்ணி ஒரு ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸை எடுத்துக்கிறோம். ஒரு ஸ்பெரிக்கல் காசியன் சர்ஃபேஸை கன்சிடர் பண்ணிக்கிட்டோம். இந்த கேஸில் நம்ம ஸ்பெரிக்கல் காசியன் சர்ஃபேஸை கன்சிடர் பண்ணிக்கிட்டோம். சப்போஸ் ஒரு ஆர்பிட்டர்லி ஷேப்டு சர்ஃபேஸ், ஒரு இர்ரெகுலர் ஷேப்டு சர்ஃபேஸை கன்சிடர் பண்ணிக்கிட்டாலும் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் phi E is equal to Q by epsilon naught இந்த ஃபார்முலா தான் அப்ளிகபிள் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரெகுலர் ஷேப்டாக இல்லாமல் ஒரு ஆர்பிட்டர்லி ஷேப்டு இர்ரெகுலர் ஷேப்டு ஏரியாவை கன்சிடர் பண்ணிக்கிறோம். அந்த ஏரியாவோட சென்டரில் ப்ளஸ் Q பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது. ஆர்பிட்டர்லி இர்ரெகுலர் ஷேப்டு ஏரியா A1. அதே மாதிரி A1 சர்ஃபேஸை சரௌண்ட் பண்ணி A2 சர்ஃபேஸையும் ஒரு ஆர்பிட்டர்லி ஷேப்டு சர்ஃபேஸாக எடுத்துக்கிறோம். ஸோ எத்தனை சர்ஃபேஸ் எடுத்தாலும் அது ரெகுலராக ஒரு ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸாக இருந்தாலும் சரி, இல்லை ஆர்பிட்டர்லி இர்ரெகுலர் ஷேப்டு சர்ஃபேஸாக இருந்தாலும் சரி, காஸ் லாவில் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் phi E is equal to Q by epsilon naught இந்த ஃபார்முலா தான் அப்ளிகபிள் ஆகும். சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சர்ஃபேஸில் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கலாம், நெகட்டிவ் சார்ஜ் இருக்கலாம், இல்லை மோர் தென் 1 சார்ஜஸ் இருக்கலாம். அதனால தான் இந்த ஃபார்முலாவில் pi E is equal to Q enclosed. ஸோ மோர் தென் 1 சார்ஜஸ் இருக்கலாம், பாசிட்டிவ் சார்ஜாக இருக்கலாம், நெகட்டிவ் சார்ஜாக இருக்கலாம். ஸோ enclosed charges Q enclosed divided by epsilon naught. Gauss law states that if a charge Q is enclosed by an arbitrary closed surface, charge Q ஒரு arbitrary closed surfaceக்குள்ள வச்சுருக்கோம்.
then the total electric flux phi E through the closed surface. Total electric flux on the closed surface வழியா pass ஆகுது. So the electric flux phi E is equal to Q enclosed divided by epsilon naught. The electric flux phi E is equal to Q enclosed divided by epsilon naught. இதுதான் Gauss Law ஓட formula. There are some discussions of Gauss Law. 6 points are there. First one, charge surround பண்ணி ஒரு imaginary surface கன்சிடர் பண்ணிடணும். அது மேபி ஸ்பெரிக்கலாக இருந்ததுன்னா அது ஸ்பெரிக்கல் காசியன் சர்ஃபேஸ் அப்படின்னு சொன்னோம். ஆர் ஸ்பியராக இல்லாமல் ஆர்பிட்ரலி ஷேப்டு சர்ஃபேஸ் ஒரு irregular ஷேப்டு சர்ஃபேஸாக இருந்தால் கூட the net electric flux is the same through all the surfaces அப்படின்னு சொன்னோம். இந்த சர்ஃபேஸஸ்க்கு இன்சைட்லேயும் சார்ஜஸ் இருக்கும், இந்த சர்ஃபேஸஸ்க்கு அவுட் சைட்லேயும் சார்ஜஸ் இருக்கும். The total electric flux phi எப்போவுமே இந்த சர்ஃபேஸ்க்கு இன்சைடில் இருக்கிற சார்ஜஸை மட்டும்தான் கன்சிடர் பண்ணோம். இந்த இன்சைடில் இருக்கிற சார்ஜஸை மட்டும்தான் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் டிபெண்ட் பண்ணியிருக்கோம், அவுட் சைடில் இருக்கிற சார்ஜஸை டிபெண்ட் பண்ணி இருக்காது. The total electric flux through the closed surface depends only on the charges enclosed by the surface and the charges present outside the surface will not contribute to the flux. என்க்ளோஸ்டு சர்ஃபேஸ்க்கு இன்சைடில் இருக்கிற சார்ஜஸ்க்கு மட்டும்தான் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் கான்ட்ரிபியூஷன் இருக்கும். என்க்ளோஸ்டு சர்ஃபேஸ்க்கு அவுட் சைடில் இருக்கிற சார்ஜஸ்க்கு எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் கான்ட்ரிபியூஷனே இருக்காது. ஸோ அதனால தான் இந்த டோட்டல் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் என்க்ளோஸ் சர்ஃபேஸ்க்கு இன்சைடில் இருக்கிற சார்ஜஸை மட்டும் தான் டிபெண்ட் பண்ணியிருக்கு, அவுட் சைட் சார்ஜஸை எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் டிபெண்ட் பண்ணியிருக்கிறது இல்லை. செகண்ட் ஒன், த டோட்டல் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் த லொக்கேஷன். ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்பெரிக்கல் காசியன் சர்ஃபேஸை கன்சிடர் பண்ணும்போது பாசிட்டிவ் சார்ஜ் ப்ளஸ் Q இந்த ஸ்பியரோட சென்டர் பாயிண்டில் இருந்தது. சப்போஸ் நான் அனதர் காசியன் சர்ஃபேஸ் கன்சிடர் பண்ணுறேன், அந்த காசியன் சர்ஃபேஸ் ஒரு எலிப்டிக்கல் சர்ஃபேஸாக இருந்ததுன்னா இந்த பிளேஸில் இந்த பாசிட்டிவ் சார்ஜ் ப்ளஸ் Q இந்த எலிப்டிக்கல் சர்ஃபேஸோட லெஃப்ட் சைடில் இருக்குது. ஸோ சார்ஜஸ் எந்த பிளேஸில் வேணாலும் இருக்கலாம், சென்டரில் இருக்கலாம், லெஃப்ட் சைடில் இருக்கலாம், ரைட் சைடில் இருக்கலாம், கார்னரில் இருக்கலாம். ஸோ சார்ஜஸ் எந்த பிளேஸ்லனாலும் இருக்கலாம். சார்ஜஸோட லொக்கேஷனை எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் டிபெண்ட் பண்ணி இருக்காது. The total electric flux is independent of the location of the charges inside the closed surfaces. தேர்ட் ஒன், எந்த ஷேப்லனாலும் காசியன் சர்ஃபேஸை கன்சிடர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்பெரிக்கலாக இருக்கலாம், எலிப்டிக்கலாக இருக்கலாம், ஆர்பிட்டலி ஷேப்டு சர்ஃபேஸாக கூட ஒரு காசியன் சர்ஃபேஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம். காசியன் சர்ஃபேஸை நம்மளால் ரேண்டமான அதோட சர்ஃபேஸை கன்சிடர் பண்ண முடியாது. சார்ஜஸோட அலைன்மெண்ட் அண்ட் சார்ஜஸோட கான்ஃபிகரேஷனை பேஸ் பண்ணி தான் காசியன் சர்ஃபேஸை நம்ம கன்சிடர் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த கேஸில் சிங்கிள் சார்ஜ் மட்டும் இருந்தது. ஸோ சிங்கிள் சார்ஜஸ் அரௌண்ட் பண்ணால் ஸ்பியராக கன்சிடர் பண்ணிக்கிட்டோம். ஸோ ஸ்பெரிக்கல் காசியன் சர்ஃபேஸாக கன்சிடர் பண்ணிக்கிட்டோம். சிங்கிள் சார்ஜ் இருந்ததுனால சார்ஜோட கான்ஃபிகரேஷனை பேஸ் பண்ணி ஸ்பெரிக்கல் காசியன் சர்ஃபேஸாக கன்சிடர் பண்ணிக்கிட்டோம். சப்போஸ் சார்ஜஸோட அலைன்மெண்ட் அண்ட் சார்ஜஸோட கான்ஃபிகரேஷன் இந்த பொசிஷனில் இருந்ததுன்னா இந்த பிளேஸில் நம்ம ஸ்பெரிக்கல் காசியன் சர்ஃபேஸை கன்சிடர் பண்ண முடியாது. பிகாஸ் சார்ஜஸோட அலைன்மெண்ட், சார்ஜஸோட கான்ஃபிகரேஷன் வெர்டிக்கலாக இருக்குது. இந்த வெர்டிக்கல் சார்ஜ் அலைன்மெண்ட், இந்த சார்ஜ் கான்ஃபிகரேஷனை என்க்ளோஸ் பண்ணணும் ஒரு சிலிண்டரிக்கல் சர்ஃபேஸை தான் கன்சிடர் பண்ணணும். ஸோ இந்த பிளேஸில் காசியன் சர்ஃபேஸை ஒரு சிலிண்டரிக்கல் காசியன் சர்ஃபேஸை தான் நம்ம சூஸ் பண்ண முடியும். The shape of the Gaussian surface to be chosen depends on the type of charge configuration. சார்ஜஸோட அலைன்மெண்ட், சார்ஜஸோட கான்ஃபிகரேஷனை டிபெண்ட் பண்ணி தான், சார்ஜஸை பேஸ் பண்ணி தான் காசியன் சர்ஃபேஸை சூஸ் பண்ண முடியும். Fourth one, the total electric flux pi E is equal to closed integral of E vector dot dA vector is equal to Q enclosed divided by epsilon naught. இந்த ஃபார்முலாவில் லெஃப்ட் சைடில் இருக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்டு E என்க்ளோஸ்டு சர்ஃபேஸ்க்கு இன்சைடில் இருக்கிற சார்ஜஸ், அவுட் சைடில் இருக்கிற சார்ஜஸ், இந்த ரெண்டு சார்ஜஸ்க்குமே காமனானதான் எலக்ட்ரிக் ஃபீல்டு E. பட் இந்த ஃபார்முலாவில் ரைட் சைடில் இருக்கிற Q enclosed, இந்த Q enclosed அப்படிங்கிறது என்க்ளோஸ்டு சர்ஃபேஸ்க்கு இன்சைடில் இருக்கிற சார்ஜஸை மட்டும்தான் டினோட் பண்ணுது. எலக்ட்ரிக் ஃபீல்டு E என்க்ளோஸ் சர்ஃபேஸோட இன்சைடில் இருக்கிற சார்ஜஸ், அவுட் சைடில் இருக்கிற சார்ஜஸ் எல்லா சார்ஜஸ்க்கும் காமனானது. பட் இந்த Q என்க்ளோஸ்டு சர்ஃபேஸ்க்கு இன்சைடில் இருக்கிற சார்ஜஸை மட்டும்தான் டினோட் பண்ணுது. ஃபிஃப்த் ஒன், த காசியன் சர்ஃபேஸ் cannot pass through any discrete charge. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த பிளேஸில் சார்ஜ் Q1 எடுத்துக்குவோம். சார்ஜ் Q1லேருந்து ஆர் டிஸ்டன்ஸில் சார்ஜ் Q2 கன்சிடர் பண்ணிக்குவோம். இப்போது இந்த சார்ஜ் Q1 சரௌண்ட் பண்ணி ஒரு ஸ்பெரிக்கல் காசியன் சர்ஃபேஸ் கன்சிடர் பண்ணும்போது இந்த ஸ்பெரிக்கல் காசியன் சர்ஃபேஸ், இந்த காசியன் சர்ஃபேஸ் இந்த டிஸ்க்ரீட் சார்ஜ், இந்த அனதர் சிங்கிள் சார்ஜை கட் பண்ணவோ இல்லை இந்த சார்ஜ் வழியாக கிராஸ் ஆகி வரவோ கூடாது. அதுதான் இந்த காசியன் சர்ஃபேஸ் cannot pass through any discrete charge. டிஸ்க்ரீட் சார்ஜ், சிங்கிள் சார்ஜாக இருந்தால் மட்டும்தான் காசியன் சர்ஃபேஸ் அதை கட் பண்ணவும் இல்லை அந்த சார்ஜ் வழியாக பாஸ் ஆகி வரவோ கூடாது. சப்போஸ் அது கண்டினியூஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷனாக இருந்தது அப்படின்னா அந்த கண்டினியூஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் வழியாக காசியன் சர்ஃபேஸ் பாஸ் ஆகலாம். அதுதான் பட் இட் கேன் பாஸ் த்ரூ கண்டினியூஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிக்ஸ்த் ஒன், Gauss law is another form of Coulomb's law.
ஃபார் எக்ஸாம்பிள் சார்ஜ் Q1 அந்த பிளேஸில் எடுத்துக்குவோம். சார்ஜ் Q1 சரௌண்ட் பண்ணி ஸ்பெரிக்கல் காசியன் சர்ஃபேஸ் கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஆல்ரெடி இந்த டோட்டல் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் ஃபார்ம்லாம் நமக்கு தெரியும். phi E is equal to closed integral of E vector dot dA vector equal to Q enclosed divided by epsilon naught. dA அப்படிங்கிறது வெரி ஸ்மால் ஏரியா. இந்த வெரி ஸ்மால் ஏரியாவுக்கு இன்டகிரேஷன்ஸ் எடுக்கும்போது இந்த எல்லா ஸ்மால் ஏரியாஸும் நம்ம ஆட் பண்ணிடுவோம். எல்லா ஸ்மால் ஏரியாஸையும் ஆட் பண்ணும்போது நமக்கு டோட்டல் ஏரியா கிடச்சிரும். ஸோ phi இஸ் ஈக்குவல் டு EA அப்படின்னே சொல்லலாம். ஸோ DA ஸ்மால் ஏரியாஸ்லாம் இன்டகிரேட் பண்ணும்போது டோட்டல் ஏரியாவே கிடச்சிரும். ஸோ EA இஸ் ஈக்குவல் டு Q enclosed. இந்த enclosed சர்ஃபேஸ்க்கு இன்சைடில் இருக்கிற சார்ஜ். ஸோ இந்த பிளேஸில் Q1 சார்ஜ் தான் enclosed சர்ஃபேஸ்க்கு இன்சைடில் இருக்குது. ஸோ சார்ஜ் Q1 டிவைடட் பை epsilon naught. இது ஸ்பெரிக்கலி காசியன் சர்ஃபேஸ். ஸோ சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஸ்பியர் ஃபார்முலா A is equal to 4 pi r squared. E into ஏரியாக்கு பதிலாக 4 pi r squared is equal to Q1 divided by epsilon naught. எலக்ட்ரிக் ஃபீல்டை மட்டும் லெஃப்ட் சைடு வச்சுட்டு 4 pi r squared டாமல் லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடு மூவ் பண்ணும்போது E is equal to Q1 divided by 4 pi r squared epsilon naught அப்படின்னு வரும். சப்போஸ் இந்த பிளேஸில் சார்ஜ் Q2 இருக்கிறதா கன்சிடர் பண்ணிக்குவோம். ஸோ Q1லேருந்து R டிஸ்டன்ஸில் சார்ஜ் Q2வை கன்சிடர் பண்ணிக்கிறோம். இந்த காசியன் சர்ஃபேஸ் கேனாட் பாஸ் த்ரூ எனி டிஸ்கிரீட் சார்ஜ். எந்த ஒரு டிஸ்கிரீட் சார்ஜ் வழியாக காசியன் சர்ஃபேஸ் பாஸ் ஆகுது. ஸோ காசியன் சர்ஃபேஸை ரிமூவ் பண்ணிடுவோம். சார்ஜ் Q1ஆல் சார்ஜ் Q2ல எலக்ட்ரிக் ஃபீல்டு E is equal to 1/4 pi epsilon naught Q1 divided by R squared. ஸோ இந்த ரெண்டு எலக்ட்ரிக் ஃபீல்ட் டேர்மும் ஈக்குவலாக இருக்குது. ஃபோர்ஸ் F is equal to எலக்ட்ரிக் ஃபீல்டு E into சார்ஜ் Q2. F is equal to E into Q2. ஸோ இந்த ஃபோர்ஸ் ஃபார்முலாவில் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு பதிலாக அந்த டேர்மை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். F is equal to எலக்ட்ரிக் ஃபீல்டு ஈக்கு பதிலாக Q1 divided by 4 pi R squared epsilon naught into இந்த சார்ஜ் Q2. F is equal to Q1 Q2 divided by 4 pi R squared into epsilon naught. இந்த டேர்மை ரீஅரேஞ்ச் பண்ணால் ஃபோர்ஸ் F is equal to 1/4 pi epsilon naught Q1 Q2 divided by R squared. இந்த ஃபார்முலா தான் கூலும்ஸ் லாவோட ஃபார்முலா. ஸோ நம்ம என்ன பண்ணோம், காஸ் லாவில் இருந்து கூலும்ஸ் லாவை டெரைவ் பண்ணோம். அதனால தான் இங்கே என்ன சொல்லியிருந்தாங்கன்னா Gauss Law is another form of Coulomb's law அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. And it's also applicable to the charges in motion. Because of this reason, Gauss Law is treated as much more general law than Coulomb's law. இந்த ரீசன்னால தான் நம்ம Gauss Lawவை Coulomb's Lawவோட அதிகமாக ஜென்ரல் லாவாக யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் Gauss Lawவோட கான்செப்டை பேஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் 1.18. ரெண்டு பிக்சர் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு பிக்சர்லையுமே எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பிக்சர் ரெண்டு ஸ்பியர் இருக்குது. இந்த ஸ்பியரில் ஒரு ஸ்பியரில் மட்டும்தான் +Q பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது. அனதர் ஸ்பியரில் சார்ஜ் இன்சைடில் இல்லை, பட் சார்ஜஸ் அவுட் சைடில் இருக்குது. இன் ஃபிகர் A, calculate the electric flux through the closed areas A1 and A2. A1 and A2 இந்த ரெண்டு ஏரியாலையுமே எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் phi E ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஏரியா A1க்கு எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் ஃபார்முலா phi E is equal to Q enclosed divided by epsilon naught. Q enclosed அப்படின்னா enclosed சர்ஃபேஸ்க்கு இன்சைடில் இருக்கிற சார்ஜ். ஸோ enclosed சர்ஃபேஸ்க்கு இன்சைடில் இருக்கிற சார்ஜ் A1 ஏரியாவில் ப்ளஸ் Q சார்ஜ். ஸோ Q enclosedக்கு பதிலாக Q divided by epsilon naught. So the electric flux through this closed surface A1 is Q divided by epsilon naught. Next closed area A2ல electric flux find out பண்ண போகிறோம். electric flux enclosed surface ஓட inside charges மட்டும்தான் டிபெண்ட் பண்ணி இருக்கும், outside charges டிபெண்ட் பண்ணி இருக்காது. இந்த கான்செப்டை discussion of Gauss Lawல ஃபர்ஸ்ட் பாயிண்டாகவே ஸ்டடி பண்ணிட்டோம். ஸோ electric flux enclosed surface ஓட inside charges மட்டும்தான் டிபெண்ட் பண்ணி இருக்கும். இந்த enclosed surface area A2ல inside chargesே இல்லை. ஸோ இந்த enclosed surface area A2ல inside chargesே இல்லாததுனால electric flux phi E is equal to 0. So the electric flux through A2 is 0. Next one, in figure B, calculate the electric flux through the cube. Electric flux formula என்ன, phi E is equal to Q enclosed divided by epsilon naught. Q enclosed அப்படின்னா enclosed surface ஏரியாவில் இருக்கக்கூடிய எல்லா சார்ஜஸையும் ஆட் பண்ணணும். இந்த பிக்சரில் enclosed surface ஏரியாவுக்கு இன்சைடில் இருக்கக்கூடிய எல்லா சார்ஜஸையும் ஆட் பண்ணணும். ஸோ +5Q இருக்குது, -2Q இருக்குது. இந்த ரெண்டு சார்ஜஸையும் ஆட் பண்ணணும். ஸோ Q enclosedக்கு பதிலாக enclosed surfaceக்கு இன்சைடில் இருக்கக்கூடிய +5Q -2Q. +5Q -2Q +3Q. So phi E is equal to 3Q divided by epsilon naught. Electric flux enclosed சர்ஃபேஸ்க்கு இன்சைடில் இருக்கிற சார்ஜஸை மட்டும்தான் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். அதனால தான் +5Q -2Q எடுத்துக்குவோம். எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் என்க்ளோஸ் சர்ஃபேஸ்க்கு அவுட் சைடில் இருக்கிற சார்ஜஸை டிபெண்ட் பண்ணி இருக்காது. அதனால தான் -10Q சார்ஜை நம்ம கன்சிடர் பண்ணலை.